ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாஸ்திகர்களுக்கும் பிரம்மகுமாரிகளுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும். மேலோட்டமாக பார்த்தா பிரம்மகுமாரிகளே நாஸ்திகர்களா அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ எந்த விதமான மத அடையாளமும் இல்லையா? எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ முதல் விஷயம் அது. அடுத்தது, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சாமிக்கிட்ட போய் வேண்டதை நாஸ்திகர்கள் பண்ண மாட்டாங்க, பிரம்மகுமாரிகளும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுவும் நாஸ்திகர்களும் பிரம்மகுமாரிகளும் ஒரே மாதிரி ஒத்து போகுது. அடுத்தது, ஸோ பக்தர்களே இன்னொரு விதமானவர்கள் தனக்குன்னு எதுவும் கேட்க மாட்டாங்க, சும்மா போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. நாஸ்திகர்கள் அதுவும் பண்ண மாட்டாங்க, பிரம்மகுமாரிகளும் பண்ண மாட்டாங்க. ஐயோ, அப்போ பிரம்மகுமாரிகள் நாஸ்திகர்களா? இவங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ரஜினி அவர்களை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ரசிகர்கள் இருப்பாங்க, அவரை பிடிக்காதவர்கள் இருப்பாங்க. இப்போ ரசிகர்களை நீங்கள் ஆஸ்திகர்கள்னு வச்சுக்கலாம், பிடிக்காதவர்கள் நாஸ்திகர்கள்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன். ஆனால் ரஜினி அவர்களுடைய மகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பிரம்மகுமாரிகள் இந்த அர்த்தத்தில். இப்போ தலைவான்னு கூப்பிடுவாங்க ரசிகர்கள், பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. இது எதுவுமே அவங்க பொண்ணு பண்ண மாட்டாங்க. ஆனால் யார் உண்மையிலே ரஜினிக்கு நெருக்கமானவர்கள்? ரசிகர்களா, அவருடைய சொந்த மகளா? யாருக்கு அதிக அன்பு இருக்கும் ரஜினி அவர்கள் மேலே? அவங்க மகளுக்கா, ரசிகர்களுக்கா? ரசிகர்களுக்கு ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை, கண்மூடித்தனமான அன்பு. அவங்க சினிமாவில் என்ன பார்க்குறாங்களோ அதுதான் உண்மையான ரஜினின்னு நினச்சிட்றாங்க. ஸோ அதனால தான் ஒரு அரசியலுக்கு வரலன்னும் போது அவ்வளோ கோபம். இவங்களுடைய கற்பனை, சினிமாவில் வந்த கதாபாத்திரம் ஒரிஜினல் ரஜினியுடைய கதாபாத்திரம்னு இவங்க நம்பிட்டு அதோட மேட்ச் ஆகலைன்னொன்னே இவங்களுக்கு ரஜினி அவர்கள் மீது நிறைய கோபம்லாம் வந்தது. ஆனால் இதனால் ரஜினி அவர்களுடைய மகள் கோபப்பட்டிருப்பாங்களான்னா பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரஜினியை பற்றி, ஒரிஜினல் ரஜினியை பற்றி தெரியும். ஏன்னா அவங்க வீட்டிலே தான் வாழறாங்க. முழு அறிமுகம், அவரை பற்றி உண்மையான அறிமுகம் அவங்களுடைய மகளுக்கு தான் தெரியுமே தவிர ரசிகர்களுக்கு தெரியாது. யாரோ எழுதிய படத்தில், யாரோ இயக்கிய படத்தில் அந்த ஒரு கதாபாத்திரமாக ரஜினி அவர்கள் நடிக்கிறார்கள். அது உண்மைன்னு எப்படி ரசிகர்கள் நம்புகிறாங்களோ அந்த மாதிரி தான் பக்தர்கள் கூட கடவுளை பற்றியே தெரியாத யாரோ ஒருத்தர் கதைகள் எழுதுகிறாங்க. அது எந்த மதத்து வேதங்களாக வேணாலும் இருக்கட்டும், அந்த வேதத்தில் உள்ளது தான் உண்மையிலே கடவுள் போல் இருக்குது, அல்லது கடவுளுடைய குணம் போல் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க ஆஸ்திகர்கள். நாஸ்திகர்கள் அதை பிடிக்காதவர்கள், ரஜினி பிடிக்காதவர்கள் மாதிரி அது பிடிக்காதவர்கள். அது எப்படி கடவுள் இப்படி இருப்பாரா, இப்படியெல்லாமா இருக்கும், இப்படியெல்லாம் கடவுளே கிடையாது அப்படின்னு. இதை கரெக்டாக சொல்லணுன்னா, கண்மூடித்தனமான நம்பிக்கை உள்ளவர்கள் ஆஸ்திகர்கள், கண்மூடித்தனமாக அதை மறுப்பவர்கள் நாஸ்திகர்கள். ஆனால் ரெண்டுமே கண்மூடித்தனம் தான். ஏன்னா ரெண்டு பேருக்குமே கடவுளை பற்றி தெரியாது. கரெக்டு தானே? இப்போ ரஜினியை ரசிப்பவர்களுக்கும் ரஜினியை பற்றி தெரியாது, ரஜினியை வெறுப்பவர்களுக்கும் ரஜினியை பற்றி தெரியாது. அவங்க கண்மூடித்தனமாக ரசிக்கிறாங்க, இவங்க கண்மூடித்தனமாக வெறுக்கிறாங்க. ஸோ சினிமாவில் வர ரஜினிகாந்த் அநியாயம்னா அப்படி பொங்கி எழுந்துடுவார் இல்லையா? வன்முறை தான் தீர்வு, ஒரு லெவலுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது, வீச்சு தான், அப்படிலாம் டைலாக் விடுறவர். ஆனால் நிஜ வாழ்க்கையில் இருக்கிற ரஜினிகாந்த் அதுக்கு நேர்மாறானவர், அமைதியை விரும்புகிறவர் இல்லையா? அது அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தில் கூட இந்த மாதிரி போராடிட்டே இருந்தால் நாடே சுடுகாடு ஆகிடும்னார். அதுதான் உண்மையான ரஜினிகாந்த். ஸோ அந்த உண்மையான ரஜினிகாந்த் எப்போவாச்சும் தான் வெளிப்படுவார்.
மற்றபடி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதுதான் உண்மையான ரஜினிகாந்த்ன்ட்டு. மற்றவர்களுக்கு தெரியாது இல்லையா. இப்போ சினிமா ஃபங்க்ஷனில் வந்தாலும் அது மக்களை கவர் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்களே தவிர ஒரிஜினல் ரஜினிகாந்த் அதில் வெளிப்பட மாட்டார். ஸோ சர்ச்சுக்கு போனீங்கன்னா அவன் காலை ஒடித்து போடுமாண்டவரே, முடக்கி போடுமாண்டவரேன்னுவாங்க. நான் முதல்ல சர்ச்சுக்கு போனோன்னே பயந்துட்டேன், என்னடா இப்படி சொல்கிறேன். அப்போ தான் நான் நாஸ்திகன்லேருந்து ஆஸ்திகனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறேன். என்னடா இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க. ஏன்னா பைபிளில் அப்படி போட்டிருக்குது, பழைய ஏற்பாட்டில் கடவுள் இப்படியெல்லாம் பண்ணுவார்னு போட்டிருக்கு. அதுதான் உண்மைன்னு அவங்களும் நம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்கிட்ட கடவுள் பழைய ஏற்பாடு கடவுள் மாதிரி டெரராக இருக்கணும், என்கிட்ட மட்டும் இயேசுநாதர் மாதிரி அன்பாக அமைதியாக இருக்கணும், இப்படி நினைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அப்படி தான் இல்லை, எல்லா மதத்துலேயுமே அப்படி தானே. எல்லா மதத்துக்காரர்களுமே எதிரியை வந்து கடவுள் தண்டிக்கணும், ஆனால் நான் செய்த தவிர கடவுள் மன்னிக்கணும் அப்படி நினைப்போம். ஸோ அடுத்தது கஷ்டம்னு வரும்பொழுது ஆஸ்திகர்கள் இயல்பாகவே கடவுளை பிடிச்சிட்டு இதிலேருந்து என்ன காப்பாற்றுன்னு கெஞ்சுவாங்க. நாஸ்திகர்கள் மனம் ரெண்டு பட ஆரம்பிக்கும். ஒரு வேளை கடவுள் இருப்பாரோ, கடவுளை கேட்கலாமா, அல்லது ஒரு சிலர் அந்த டைம் வந்து ஐயோ என்னை காப்பாற்றிடுவாங்க, உடம்பு நல்லாயிடுச்சு, அது பிரச்சனையிலேருந்து வெளில வந்தோடனே மறுபடியும் நாஸ்திகம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் அந்த நேரம் அப்படி ஆஸ்திகர் ஆகிட்டு டக்குன்னு மறுபடியும் நாஸ்திகர் ஆகிடுவாங்க. கரெக்டாக சொல்லணும், உடம்புல தெம்பு வரும்போது திமிரு வந்துடும், தெம்பு போகும்போது மறுபடியும் கடவுள்கிட்ட போயிடும். ஸோ இது ஆஸ்திகர்களுக்குமே சில சமயம் அப்படி தான் இருக்கும், நாஸ்திகர்களும் அப்படி தான் இருப்பாங்க. சரி, இதில் ரொம்ப அப்படியே வெறித்தனமான நாஸ்திகராக இருந்தால் அப்பயும் உடல் ரீதியாக பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக புத்தி கடவுள்கிட்ட போகும். ஏன்னா வேறு என்ன பண்ண முடியும் இல்லையா. இப்போ பாரதி ராஜா அவர்கள் வந்து கடவுளை நான் வேண்டிக்கிட்டே இருக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்துக்கோ, என் உயிரை மட்டும் விட்டுரு அப்படின்ட்டு பேட்டியில் கூட சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய படத்துலலாம் ஒன்றும் கடவுள் நம்பிக்கை இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, நாஸ்திகத்தை போதிக்கிற மாதிரி தான் இருக்கும். வேதம் புதிது அது எல்லாமே. ஸோ வயோதிகம் வந்தோடனே கடவுள் பக்கம் புத்தி திரும்புது பாருங்கள். ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தும் இல்லையா. அந்த நாஸ்திகத்தை வச்சே புகழடைந்தவர்கள் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க நாஸ்திகத்தை வச்சு புகழடைஞ்சு நிறைய புக்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. திடீர்னு அவர் ஆஸ்திகர் ஆகிட்டால் அந்த புக்கை யார் வாங்குவா? வருமானம் வரணுன்றதுக்காக அவங்க அப்படியே நாஸ்திகர் மாதிரியே வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ பிரம்மகுமாரிகளுக்கு வருவோம். இங்கே பிரம்மகுமாரிகள் பக்கா நாஸ்திகர்களாக இருப்பாங்க. கஷ்டம் வரும்போது கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்ற வார்த்தையே நாஸ்திகர்களுக்கு கூட வரும், ஆஸ்திகர்களுக்கு இயல்பாகவே வரும். ஆனால் பிரம்மகுமாரிகள் வாயிலிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு பக்கா பிரம்மகுமாரிகளுடைய வாயிலிருந்து வராது. ஏன் வராது? அப்போ அவங்க நாஸ்திகர்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா எப்படி ரஜினி அவர்களை பற்றி அவருடைய மகளுக்குத்தான் தெரியுமோ, அது மாதிரி கடவுளை பற்றி கடவுளின் நேரடி குழந்தைகளாகிய பிரம்மகுமாரிகளுக்கு மட்டுமே தெரியும். மற்றவர்கள்லாம் கடவுளை பற்றி ஒரு கற்பனையில் இருக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் கடவுள் பண்ணிவிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இல்லையா. இப்போ உக்ரைன் போர், ஈரான் போர்லாம் நடக்குது, எல்லாருமே கண்டிப்பாக கடவுளை நினைப்பாங்க, என்னை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க, ஆனால் காப்பாற்றலையே. அப்போ கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியல, கடவுளை பற்றி உண்மையான புரிதல் யாருக்குமே கிடையாது, கடவுளை பற்றிய அறிமுகம் யாருக்குமே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கடவுளை கற்பித்தவன் முட்டாள்ன்ற வீடியோவில் வந்து அதை பற்றி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்போம். முதல் 2100 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், அங்கே யாருமே சாமியை கும்பிட மாட்டாங்க. ஏன்னா மனிதனுக்கு கஷ்டம் வந்தால் தான் கடவுளை நினைப்பான், அங்கே கஷ்டமே இருக்காது. ஆனால் அங்கே வாழ்ந்தவர்களை தான் நாம் இன்றைக்கி தெய்வம்னு வழிபட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க எங்கேயும் போல் மறுஜென்மம் எடுத்து சாதாரண மனிதர்களாக வாழற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிறதை நாம் மறந்துட்டோம். நமக்கு தெரியாது இல்லை, அடுத்த ஜென்மத்தில் எல்லாம் மறந்துடும். அதை சொல்கிறதுக்கு தான் இறைவன் கடைசின்னு ஒரு வருடம் வரார், ஒரு வயோதிகர் உடலில் வரார். நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தைய பிறக்கிறதில்ல. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு பேசுகிறது கடவுள் தான் அப்படின்னு யார் அடையாளம் கண்டுக்கிறாங்களோ அவங்க தான் பிரம்மகுமாரிகள். அது கோடியில் ஒருத்தர் தான் அந்த அப்படி அடையாளம் கண்டுக்க முடியும்.
அந்த கோடியில் ஒருத்தர் தான் இறைவனின் வழிப்படி நடந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கத்தில் ஜென்மம் எடுப்பாங்க. அந்த தேவதையாக இருந்தவர்கள் தான் இந்த ஞானத்தை எடுப்பார்கள், மீண்டும் தேவதையாக ஆவாங்க. ஸோ இப்போ கடவுளை பற்றிய அறிமுகத்தை சொல்கிறார். அதுக்கு முன்னாடி நம்மளை பற்றிய அறிமுகத்தையே சொல்கிறாரு. நீங்கள் நினச்சிட்ருக்கிற மாதிரி நீங்கள் இந்த அழியக்கூடிய உடம்பு கிடையாது, என்றென்றும் இருக்கிற அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர். அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவபரமாத்மா. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவர் நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறப்பதில்லை. ஆனால் கடைசின்னு ஒரு வருடம் வரார். இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை பற்றிய ரகசியத்தை சொல்லி மீண்டும் சொர்க்கமாக ஆக போகுது. அங்கே நீங்கள் போகணுன்னா சொர்க்கத்தில் இருந்த குணம் இப்போ உங்களுக்குள்ளே வரணும். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. காரணம், அவர்கள் யாரும் தங்களை அழிக்கக்கூடிய உடம்புன்னு நினைக்க மாட்டாங்க. இதை இயக்கக்கூடிய ஆத்மானான்ற உணர்வுலே இருப்பாங்க. ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தை செய்துன்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும். ஆனால் 2500 வருடம் கழித்து ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கும் பொழுது தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க, காமம், கோபம் இதுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆத்மாவில் கவனம் இருக்கிற வரைக்கும் ஆனந்தம் உள்ளே இருந்தே வரும். ஆனந்தம் இருக்கும்பொழுது மனிதன் கடவுளை நினைப்பதில்லை. ஆனந்தம் குறைஞ்சி கொஞ்சம் துக்கம் எட்டி பார்க்கும்போது தானாகவே கடவுளுடைய நினைவு வரும். அப்போ தான் மதங்கள், வேதங்கள் எல்லாம் வருது. ஆனால் கடவுளை பற்றி உண்மையான அறிமுகம் இருக்காது. ஒரு கடவுளை தேடுங்கிற ஒரு முயற்சி தான். தியானம் பண்ணுவாங்க, அதில் வர காட்சியை வைத்து கதை எழுதுறது, சிலைகள் உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தான் மதங்கள் உருவாகுது. இதில் கடைசின்னு ஒரு வருடம் கடவுளே வரார். அவரைத்தான் சிவபெருமான் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே. அவர் இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இந்த உலகத்தை பரந்தாமம்னு இந்துக்களும், பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். ஸோ ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அவருக்கு பிரம்மன் பேர் வச்சு அவர் வாய் வழியாக கொடுக்குற ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க்கெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவசியம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இறைவன் கொடுக்குற அந்த ஞானத்தை ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நாம் எடுக்கிற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஞானத்துடைய சாரம் என்னென்னா, அழியக்கூடிய உடம்பு கிடையாது. நீங்கள் ஆத்மா, ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நினைக்க 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 ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும். சக்தி நிரம்ப நிரம்ப நான் உடம்புன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பித்து ஆத்மான்ற உணர்வில் நிலை பெறுவீங்க. உடல்ன்ற உணர்வுனால் வந்த இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் உங்களை பிடிச்சி இழுக்கிறதுலேருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீங்க. எதுவுமே உங்களை பிடிச்சி இழுக்க முடியாது. இது வரைக்கும் அதில் அந்த 5 விகாரத்துக்கு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க. அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை அடைவீங்க. அதுதான் உண்மையிலே முக்தி, ஜீவன் முக்தின்னு சொல்லுவோம். உடம்புல இருந்துக்கிட்டே விடுதலை அடைகிறது. இதுதான் பைபிள் குரானில் எகிப்தில் அடிமைகளை கடவுள் மீட்டார். அந்த அடிமைன்றது இந்த 5 விகாரத்துக்கு அடிமை, மனிதர்களுக்கு அடிமை இல்லை. கடவுள் என்ன, ஒரு மனிதன் எனக்கு பிடிக்கும், ஒரு மனிதன் எனக்கு பிடிக்காதுன்னு நான் நினைப்பார். ஒட்டுமொத்த மனித இனத்தையும் இந்த 5 விகாரம்ன்ற சாத்தான்கிட்ட மீட்கிறதுக்கு தான் கடவுள் வரார். ஆனாலும் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து மறுஜென்மம் எடுத்தவர்கள் மட்டுமே இந்த ஞானத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்து மீண்டும் சொர்க்கத்திற்கு வராங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும், இந்த 5000 வருஷத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5000 வருஷம் முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருந்தா தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஆத்மாவில் அது பதிவாகிருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவிலையும் இந்த நேரம் என்ன பண்ணோன்றது ஏற்கனவே பதிவானதன் படி தான் நடிக்கிறாங்கன்னு தெரிந்தால் ஏன் கோபப்பட போகிறோம்? அவங்க நடிப்பை அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் நாஸ்திகர் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தன் துக்கம் கொடுக்குறான், ஆஸ்திகர் என்ன பண்ணுவாங்க? கடவுளே இவங்கிட்டேருந்து என்னை காப்பாற்று, இல்லை அவன் கிறிஸ்தவர்கள் சொல்கிற மாதிரி அவன் காலை ஒடித்து போடு ஆண்டவர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நாஸ்திகர்கள் என்ன பண்ணுவாங்க? தனக்கு தானே முனறிட்டு பைத்தியமாவாங்க. ஏன்னா கடவுள் நம்பிக்கையும் இல்லையே, யார்கிட்ட முனர்றது?
அப்படி இல்லையா கொஞ்சம் பவர் இருந்துச்சுன்னா ஒரு ரவுடிகளை சேர்த்துக்கிட்டு எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ தான் அவங்களுக்கு இருக்கிற சாய்ஸ். ஆனால் பிரம்மகுமாரிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த நாடகத்தில் என்ன நடக்குதோ, ஏன்னா திரும்ப திரும்ப நடக்கிறதுனால இது ஒரு நாடகன்றார், அது அனைத்தும் நன்மைக்காகத்தான் நடக்கும். ஏன்னா கடந்த 2500 வருடம் உடல்ன்ற உணர்வில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்கார வசப்பட்டு நம்ம நிறைய பாவம் செஞ்சிட்டோம். அதற்கான தண்டனை கொடுப்பதற்கு ஒரு கருவியாக இருப்பார். அது அவருக்கே தெரியாது அந்த நேரம் நம்ம ஏன் பண்ணுறோன்ட்டு. அது நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம விலகி அவங்க மேலே கோபப்பட மாட்டோம். நம்ம ஏதோ செஞ்சுருக்கிறோம், அதுக்காக இது வருதுன்னு அமைதியாக ஏற்றுக்கும். அப்படி அமைதியாக ஏற்றுக்கிறதுல தான் உங்களுக்கு நன்மைன்றார். ஏன் எதுக்குன்னே கேட்காதீங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டு தான் உலகம் நாசமாக போச்சு. ஏன் 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 இன்றைக்கி நடக்கிற டைவர்ஸுக்கெல்லாம் அதுதான் காரணம். ஸோ எது நடந்தாலும் நன்மைக்கே. இது கலியுகம், இப்படித்தான் இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் விஸ்வரூபம் எடுத்து ஆடும். ஆனால் நீங்கள் இந்த கலியுகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. சத்தியுக சொர்க்கத்தை நோக்கி பயணம் போகிறவங்கன்ற இது புத்தியினால் பயணிக்கிறோம். நினைவு யாத்திரைன்னு சொல்லுவோம். நினைவுனால் சொர்க்கத்துக்கு போகிறோம். இறைவனை நினைத்து நினைத்து தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போகிறன்ற லட்சியத்தை வைத்து இறைவனை நினைக்கிறோம். இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்தில் கோயில் குளம்னு சுற்றுறது, மெக்காவுக்கு போகிறது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்குது. ஏன் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதை கண்ணை மூடிட்டு பண்ணுவாங்க. அது எப்படி அங்கே போனால் எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? சொர்க்கம் எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படிப்பா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகும்னு ஒரு ஜோக் வருமே, அந்த மாதிரி தான் இங்கே தெளிவாக சொல்கிறார். இப்போ பைபிள் குரான்லேயே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கணும்னு இருக்குது. அப்போ மனிதர்கள் இல்லையா, சிங்கம் கூட இன்னொரு விலங்கை சாப்பிடாது, தாவரத்தை தான் சாப்பிடும், எல்லா ஜீவராசிகளும் மனிதர்கள் உட்பட அப்படின்னு தான் பைபிளில் இருக்கும். முதல் அத்தியாயத்திலே இருக்கும், ஆதி ஆகமத்தில். அப்போ கரிமீன் சாப்பிட்றோம், எப்படி அங்கே போக முடியும்? அதை தான் இறைவன் சொல்ல, சொர்க்கத்தின் குணத்தை இப்போ இங்கே எடுத்துகிட்டு வாங்க. அங்கே காமம் கூட இருக்காது. கரிமீன் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. நான் எப்போவுமே இருக்க போகிறேன் ஆத்மா, எல்லோரும் இருக்க தான் போகிறாங்க. எதுக்கு கவலைப்படணும்? இந்த உடம்பு விட்டால் இன்னொரு உடம்பு எடுக்க போகிறாங்க, எதுக்கு அழணும்? அதுமாரி உடல்ன்ற உணர்வே இல்லாதனால காமம் இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். காமத்தினால கிடையாது, சலனமே ஆக மாட்டாங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ இந்த ஞானம் எல்லாம் பிரம்மகுமாரிகளுக்கு தெரிஞ்சதுனால இங்கே காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் இருந்தாலும் இறைவன் நினைவில் இருந்து அவங்கள ஆத்மாவாக பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, பக்காவான பிரம்மகுமாரிகளாக இருந்தால். அப்போ ஆத்மாவை பார்த்தால் காமம் வராது, அது பயிற்சி பண்ண தான் வரும். அப்போ விழமாட்டாங்க. நாஸ்திகர்கள் பொசுக்குன்னு விழுந்துருவாங்க. நிறைய பாலியல் குற்றத்தில் அவங்க தான் முதல்ல சிக்கிறாங்க. ஆஸ்திகர்கள் கொஞ்சம் ஒரு பிரபலமான ஆட்களாக இருக்கிறாங்க, நடிகைகள், அந்த மாதிரி விழறதை பார்க்குறோம். கொஞ்சம் லேட்டாகும். பிரம்மகுமாரிகள் இறைவன் நினைவில் இருந்து 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 காமத்தினால கூட அவங்க விழாமல் இருப்பாங்க. கோபத்தில் கூட பயங்கர அநீதி அவங்களுக்கு இழைக்கப்படும், சொத்து அபகரிக்கப்படும், நாடு கடத்தப்படுவார்கள். ஆனாலும் அமைதி கொஞ்சம் கூட உள்ளே இருந்தே போகாது. உள்ளேயும் அமைதி தான், வெளியிலேயும் அமைதி தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சொர்க்கத்தின் பாதை இப்படித்தான் இருக்கும். அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த பாதை மலர் படுக்கையினால் ஆனது கிடையாது, முள் படுக்கையினால் ஆனது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இங்கே துக்கம் அனுபவமாகாது. இறைவன் நினைவிலே நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற அந்த போதை ஏற ஏற இங்கே இழக்கிறதெல்லாம் ஒரு இழப்பாகவே தெரியாது. எப்படியும் இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுத்து தானே சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்க போகிறோம், அந்த போதையில் இருப்பாங்க. அதனால் எப்படிப்பட்ட துக்கம் வந்தாலும் ஐயோ முருகா என்னை காப்பாற்று, ஏசப்பா காப்பாற்று, அல்லா காப்பாற்று, இந்த வார்த்தையே வராது. கடவுள் என்ன சொல்கிறார், அது ஒரு பிச்சை எடுக்கிறதுன்றார். ஐயோ என்னை காப்பாற்றுன்றது ஒரு பிச்சை எடுக்கிறதுன்றார். அதுக்கு பதிலாக அன்பாக என் நினைவில் மூழ்குங்கள், அந்த துக்கம் உங்களை அண்டவே அண்டாதுன்றார். இதை பிரம்மகுமாரிகள் மட்டும்தான் பண்ண முடியும். கண்மூடித்தனமாக கடவுளை நம்புகிற ஆஸ்திகர்களாலும் பண்ண முடியாது, கண்மூடித்தனமாக கடவுளை மறுக்கிற நாஸ்திகர்களாலும் பண்ண முடியாது. துக்கம் வரும்போது
போராட்டம் பண்ணுவாங்க, எதிர்ப்பாங்க. அதன் மூலம் இன்னும் துக்கம்தான் வரும் இல்லையா? ஆனால் சில சமயம் இப்போ கூட நியூஸில் வந்துச்சு, பப்பில் பொண்ணுங்க டான்ஸ் ஆடும்போது ஏதோ பிரச்சனை ஆகி, பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் பிரச்சனை ஆகி பவுன்சர் வெளில துரத்துறாங்க. அந்த பொண்ணுங்க போய் பசங்க கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க. அந்த பசங்க காராலே துரத்திட்டு போய் அந்த பொண்ணை இடித்து அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட், இன்னொரு பொண்ணு கோமாவில் இருக்கிறான். எதிர்த்தால் இதான் நடக்கும். இதைத்தான் நாஸ்திகம் போதிக்குது. கடவுள் நம்பிக்கை இருந்தாலாவது சரி கடவுள் பார்த்துக்குவாருனாவது விட்டு வந்துடுவாங்க. கடவுளுடைய வேலை அது கிடையாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டி எதிர்க்கணும். சின்ன வயசுலேருந்து அதானே சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்கூலில் போதிக்கிறது ஃபுல்லாக நாஸ்திகம்தான். ஓடி விளையாடு பாப்பா, பாதகம் செய்பவரை கண்டா எட்டி உத, காரி துப்பு. அப்போ அவன் கம்முன்னு இருப்பானே, அவன் ஏற்கனவே பாதகம் செய்கிறவன், இன்னும் அவனுக்குள்ளே இருக்கிற மிருக குணத்தை தோண்டுனா. அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, 2 கை சேர்ந்து தட்டினா தான் சத்தம் கேட்கும், ஒரு கையில் எப்படி சத்தம் கேட்கும்? அதனால் ஒருத்தர் கோவப்பட்டாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்க தானாக அமைதியாகிடுவாங்க. திருப்பி கற்றுனீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான்றார். ஸோ இது இறைவன் கொடுக்குற வழி. ஸோ அப்போ இங்கே ஃபுல் ரகசியம் தெரியும். அடுத்தது என்ன பண்ணணும், பண்ணால் என்ன நடக்கும்னு தெரியும். நாஸ்திகர்களுக்கு தெரியாது, ஆஸ்திகர்களுக்கும் தெரியாது. இறந்த பிறகு என்ன ஆகும்னு கூட தெரியாது. தெரிந்தால் உயிரோடு இருக்கும்போதே அதற்கான முயற்சியை பண்ணுவாங்க. கண்டிப்பாக இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். எங்கே எடுக்கணும் இல்லையா? கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரப்போகுது. ஆனால் எல்லோரும் அங்கே வரமாட்டாங்க. அதுக்கு நீங்கள் தகுதி அடைஞ்சால் தான் வர முடியும். இல்லாட்டினா எல்லோரும் மேலே போயிடுவாங்க. சத்தியுகம் திரேதாயுகம் முடிஞ்சு துவாபரயுகம் நரகம் ஸ்டார்ட் ஆன பிறகே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. அதுவும் எல்லோரும் வந்துட மாட்டாங்க. ரொம்ப மோசமான பிறகு வரவங்களும் இருக்கிறாங்க. யார் வருவா? இப்போ அந்த மிருக குணத்திலேயே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் அடமெண்ட்டாக அப்படின்னா அவங்க கடைசியில் தான் வருவாங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் கடைசியில் மட்டுமே வருவாங்க. அதுதான் குரானில் நிரந்தர நரகத்தில் அவர்களை நான் தள்ளுவேன், நிராகரிப்பாளர்களை. அதாவது கடவுளை நிராகரிக்கிறவங்க. கடவுள் இப்போ வராரு இல்லையா? இறைவனுடைய ஞானத்தை நிராகரிச்சுட்டு அந்த மனித வழிப்படியே இருக்கிறவங்க ஒவ்வொரு கல்பத்திலும் நரகத்தில் மட்டுமே பிறக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? ஸோ அப்போ இங்கே கடவுளை பற்றி தெரியுது. அதனால் அன்பாக கடவுளை நினைக்கிறோமே தவிர ஐயோன்னு அலறதே கிடையாது. ஏன்னா இங்கே இது நமக்கு ட்ரைனிங் கிரவுண்டு மாதிரி. அடுத்த 5000 வருஷம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னா, இருக்கிறதுலே மோசமாக மனிதர்கள் பிஹேவ் பண்ணக்கூடியது இப்போ தான். இப்போ இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் கொடுக்குற துக்கமே உங்களுக்கு துக்கமாக அனுபவம் ஆகலைன்னா, முழு கல்பத்திலும் எதுவுமே உங்களுக்கு துக்கமாக அனுபவம் ஆகாது. அப்போ உங்களுக்கு அதுதானே சந்தோஷம். அப்படி நம்மளை மனோபலம் நிரம்பியவர்களாக மாற்றுறார். அமைதியாக இருக்கிறது தான் மனோபலம், எதிர்க்கிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.